Hello everyone, welcome to our YouTube channel Gautami Tech Skills. Myself Gautami. First of all, thank you for your support to increase the subscribers. ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தமிழ்லேயே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எதுக்காகனா என்னோட வீடியோஸ் எல்லாமே தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். இப்போ என்னோட சேனல்ல சோ மெனி டொமைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு கோர்ஸ்ன்றது ஒரு நேம்ல பிளேலிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னா அந்தந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிளியராக லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு தெரியணும்னப்போ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் உடனே லேர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நான் இமீடியட்டாக ரீப்ளை கொடுக்குறேன். செகண்ட் திங், எவ்ரிடே நான் குவிஸஸ்ன்றது கூட போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குவிஸு கூட அட்டென்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட நாலேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேனோ அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கொஷின்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நாலேஜ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னதுன்னா, இந்த கோர்ஸில் இந்த இந்த பிளேலிஸ்டில் மோஸ்ட்லி தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுட்ருக்காங்க இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணுங்க மேம்ன்னுட்டு. ஸோ கம்மிங் டேஸில் நான் இங்கிலீஷில் கூட இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கூட வேணுமானா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் வந்துட்டு மெயினாக எந்தெந்த கோர்ஸ் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறேன்னா பைத்தன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் லைக் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ், ஓவராலாக நான் என்ன சொல்ல வரணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாதி பார்க்கறதுனால எதுவுமே புரியாது. ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி மச் கிளியர் அபவுட் தஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கூட பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கூட அப்லோட் பண்ண போகிறேன் கம்மிங் டேஸில். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு மாங்கோ டிபி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், அந்த மாதிரி ரிலேட்டட் டொமைன்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் தோஸ் பிளேலிஸ்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டினியூ ஆகணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கான்செப்ட்ல என்டர் ஆயிடலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற அடுத்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்மா. ஸோ இங்க பாருங்களேன், Spring Framework is an open source Java platform that provides comprehensive infrastructure support for developing robust web applications and enterprise applications very easily and rapidly. நம்ம இந்த framework பேஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம different types of applications develop பண்ணலாமா. Strong, robust is nothing but strong kind of applications develop பண்ணலாம். Like standalone web applications develop பண்ணலாம், web applications develop பண்ணலாம், enterprise applications develop பண்ணலாம், database related applications develop பண்ணலாம். So next இதுல very much important thing நம்ம understand பண்ணிக்கணும்ன்றது என்னதுன்னா dependency injection அன்னிட்டுமா. So Spring is mostly identified with the dependency injection, which is a flavor of inversion of control. So இப்போ இங்க நீங்க பார்க்கும்போது எம்ப்ளாயி அன்றது டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். இங்க பாருங்களேன், நான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ப்ரீவியஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அன்றது செகண்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாருங்களேன், இந்த above code எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் டைட்லி கப்பிள்டு. ஸோ எப்போ நம்ம ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ்ல நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ தட் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா டைட்லி கப்பிள்டுன்னு சொல்றோமா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டைட்லி கப்பிள்ட் ஆச்சுன்னா இட் வில் பி வெரி மச் டிஃபிகல்ட்டி.
நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது லூஸ்லி கப்புள்டா இருக்கணும். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கான் பாருங்களேன். சோ கிளாஸ்ன்றது எம்ப்ளாயி கிளாஸ்ன்றது ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் கிளாஸ் உள்ள நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். என்ன பண்றோம்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இதுல டிஃபைன் பண்றீங்க. அவுட் ஆஃப் த கிளாஸஸ் நீங்க எம்ப்ளாயி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, டிபார்ட்மெண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டுமே ஆப்ஜெக்ட்ஸ் லூஸ்லி கப்பல்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நம்மளோட சிஸ்டமோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ன்றது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். So when the objects are loosely coupled, we can able to implement a program in an efficient way. Okay va? So what is the life cycle of an object? So usually Java-ல வந்துட்டு உங்களோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஆப்ஜெக்ட் யூசேஜ் எவ்ரிதிங் ஷுட் பி ஹேண்டில்டு பை அவர் செல்ஃப். பட் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? அதுவே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னா எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் பை திஸ் ஃப்ரேம் ஒர்க் ஓன்லி. யூ நோ நீட் டு டூ எனிதிங். மேனுவலா எதுவுமே பண்ற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ன்றது automatica will taken care by itself only. So in Spring, the objects are created using Spring Bean XML configuration file. நம்மளோட ஸ்ப்ரிங்ல ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றோம்னா XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம யூஸ் பண்ண போறது XML கான்ஃபிகரேஷன் எது? ஸ்ப்ரிங் பீன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த ஸ்ப்ரிங்ல என்ன மாடியூல்ஸ் கவர் பண்ண போறோம்ன்றது இங்க இருக்கு பாருங்களேன். ஸ்ப்ரிங் கோர், அதுவே நம்ம என்னன்னு சொல்றோம்னா பீன் மாடியூல்னு சொல்றோம். ஸ்ப்ரிங் DAO மாடியூல்னு சொல்றோம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. அதுல உள்ளவே நம்ம திரும்பி பார்ட்டிஷன்ஸ் பண்ணிருக்கிறோம். JDBC மாடியூல், அப்புறமா ORM மாடியூல், டேட்டா JPA மாடியூல், இது எல்லாமே நம்ம கவர் பண்றோம். JDBC நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, டேட்டாபேஸ் கனெக்ஷன். இங்க ORM வந்துட்டு ஹைபர்நெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பண்றோம், அதே விதமா இது வந்துட்டு JPA மாடியூல், இது கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம். லேட்டர் ஆன் நம்ம வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக வாட் கைண்ட் ஆஃப் லெவல்ஸ் we will follow. MVC மாடியூல் ஃபாலோ பண்றோம். மாடல் வியூ கண்ட்ரோலர். அடுத்தது ஸ்ப்ரிங் பூட் மாடியூல் பத்தி பேச போறோம். அடுத்தது ஸ்ப்ரிங் ரெஸ்ட் மாடியூல் பத்தி பேச போறோம். ஸோ இந்த MVC மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ரெஸ்ட் மாடியூல்ஸ் யூஸ் பண்றதுனால யூஸ் டு டெவலப் ரெஸ்ட் APIs, டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். So in the REST modules annave, in order to perform some kind of a crude operations, very important role act ஆக போற API தான் இந்த REST APIs. ஓகேவா? So இதுதான் நம்மளோட few theory about a Spring framework மா. So இந்த details வச்சுக்கிட்டு நம்ம ஒரு application develop பண்றோம். Eclipseல ஒரு Spring application develop பண்றோம் using the Maven tool. ஓகேவா? So same thing. இங்க நம்ம Maven tool எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா it is going to give the right structure for your project. So அதுக்காக நம்ம Maven tool யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணா கூட லாஸ்ட் செஷன்ல ஹைபர்நெட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்ம Maven tool தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். சேம் வே ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக நம்ம இங்க Maven tool யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காமன் டு எனி ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் உள்ள நீங்க என்ன பண்றீங்க, pom.xml உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். நம்ம அங்க ஹைபர்நெட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும்போது ஹைபர்நெட் ஃப்ரேம்வொர்க்கோட டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கிறோம். அட் த சேம் டைம் டேட்டாபேஸோட டிபெண்டன்சி ஆட் பண்ணிருக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்றேன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட டிபெண்டன்சி மட்டும்தான் இந்த pom.xml ஆட் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்காக எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிடுங்க. ஸோ இதுல ஒரு Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக ஃபைல் கிட்ட போயிட்டு நியூ Maven ப்ராஜெக்ட் கிளிக் பண்றீங்க. ஸோ அது கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதுல நம்ம இது செக் பாக்ஸ்ன்றது செக் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் a simple project ன்னுட்டு. ஸோ ஒன்ஸ் யூ செக் இன் திஸ், கிளிக் ஆன் த நெக்ஸ்ட் பட்டன். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே நீங்க இங்க Maven ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. ஒன் இஸ் அ குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடின்றது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். நீங்க கொடுக்குற நேம் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் ப்ராஜெக்ட் நேம், Maven ப்ராஜெக்ட் நேம்ன்றது இங்க டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ குரூப் ஐடி வந்துட்டு நான் ஸ்ப்ரிங் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆர்டிஃபேக்ட் ஐடின்றது உங்களோட ப்ராஜெக்ட் நேம்.
ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் அன்னிட்டு இங்க நேம் வச்சுட்டேன். ஸோ நீங்க ரிமைனிங் எல்லாமே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் கிளிக் பண்ண உடனே நம்மள ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிற எல்லா டிபெண்டன்சிஸ் வேணுமன்றது எல்லாமே ஆட் ஆகும். அதர் தேன் த எக்ஸிஸ்டிங் டிபெண்டன்சிஸ் நீங்க சர்ச் பண்ணிக்கிட்டு அது ப்ரௌஸ் பண்ணி அதோட டிபெண்டன்சிஸ் காப்பி பண்ணி இங்க ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் உள்ள இருக்கிற pom.xml ஃபைல்ல ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற Maven டூல் யூஸ் பண்ணி ஸோ இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் அது உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட மெயின் திங் என்ன ஆகுதுன்னா இந்த டார்கெட் ஃபோல்டர்ல இருக்கிற pom.xml இந்த pom.xml தான் நீங்க ஆட் பண்ண போற ஒன் ஆஃப் த மாடியூல் தான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் மாடியூல் ஆட் பண்றீங்க. ஸோ இது ஓபன் பண்ணுங்களேன். இது ஓபன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டிருக்கிறது மட்டுமே இருக்கும். இந்த pom.xml ரூட் டேக்ன்றது ப்ராஜெக்ட். இப்போ நம்மளோட டிபெண்டன்சிஸ் எங்க ஆட் பண்றீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டேக் உள்ளே நீங்க டிபெண்டன்சிஸ் என்ற டேக் கிரியேட் பண்ணி இதுல உள்ள ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் என்ற டிபெண்டன்சி ஆட் பண்ண போறீங்க. ப்ரௌசர் ஓபன் பண்ணி இங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட் Maven டிபெண்டன்சி அண்ட் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்த உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் லிங்கை ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற ஏதாவது நம்மளோட லேட்டஸ்ட் ரிலீஸ் ஏதாவது உங்களோட எது வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் 6.2.2 எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஸ்னிப்பெட் இருக்கும். இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணிருக்கிற ஸ்னிப்பெட் வந்துட்டு நம்மளோட டிபெண்டன்சிஸ் pom.xml டிபெண்டன்சிஸ் டேக்ஸ் உள்ள அது ஆட் பண்ணிடுறீங்க. ஸோ டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டீங்க. டிபெண்டன்சி ஆட் பண்ண உடனே இந்த ஃபைல் சேவ் பண்ணுங்க. இங்க சேவ் பண்ண உடனே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுமா? ஸோ பாத்தீங்களா Maven டிபெண்டன்சிஸ் என்ற ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு. அதுல உள்ள நம்ம ஆட் பண்ணிருக்கிற டிபெண்டன்சியோட எல்லாமே இங்க ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? pom.xml ஃபைல் ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ பேக்கேஜ். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு புக் கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த புக் கிளாஸ் எங்க வச்சுக்கிறோம்னா ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். அந்த பேக்கேஜ் எங்க கிரியேட் பண்ணணும்னா உங்களோட மெயின் ஃபோல்டர்ல தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ src மெயின் ஜாவா ஃபோல்டர்ல ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுங்க. அந்த பேக்கேஜ் உள்ளதான் நீங்க புக்ன்ற கிளாஸ்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ் வந்துடும். திரும்பி src மெயின் ஜாவா உள்ள பேக்கேஜ் கிரியேட் பண்றதுக்காக ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ பேக்கேஜ் அதோட நேம் உங்களோட எதனா கொடுங்க. நான் com.spring கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன். ஸோ தட் பேக்கேஜ்ன்றது கிரியேட் ஆச்சு. இதுல உள்ள நான் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நியூ திரும்பி கிளாஸ் உங்களோட கிளாஸ் நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கிளாஸ் நேம் கொடுங்க. நான் புக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். புக் கிளாஸ்ன்றது கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் உள்ள நீங்க போஜோ கிளாஸ் ஸோ பீன் கிளாஸ் அண்ணாவே என்ன ஆகுதுன்னா போஜோ கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு பப்ளிக் கிளாஸ் ஆயிருக்கும். அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிரைவேட். அதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ் என்ன இருக்குமானா செட்டர் மெத்தட் அண்ட் கெட்டர் மெத்தட். இப்போ நம்ம இங்க வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம ஒரு செட்டர் மெத்தட் மீன்ஸ் இங்க வந்துட்டு இன்ஜெக்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன்ன்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் அடுத்தது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்றோம். ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க பிரைவேட் இன்ட் இந்த புக்கோட டீடைல்ஸ் வந்துட்டு ஒரு புக்கோட ஐடி புக்கோட நேம் புக்கோட பிரைஸ் எல்லாம் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி டைப் கேஸ்ட் கொடுத்துட்டு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ புக் ஐடி ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிரைவேட் தான். ஸோ ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் புக் நேம் you have to create a constructor injection. What you have to create? Constructor injection அன்றது கிரியேட் பண்றீங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்றீங்க? ஸோ ஜஸ்ட் லைக் கன்ஸ்ட்ரக்டர் தான். நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அதே நீங்க கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற மாதிரி தான் நான் சொல்றது. ஸோ
பப்ளிக் அந்த கிளாஸ் நேமே கொடுத்துட்டு நீங்க கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இங்க பாஸ் பண்ண போறீங்க. இன்ட் புக் ஐடி, இன்னொன்னு வந்துட்டு ஸ்ட்ரிங் புக் நேம். ஸோ ஜஸ்ட் லைக் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான். ஸோ இதுல உள்ள நம்ம திஸ் டாட் புக் ஐடி இஸ் ஈக்குவல் டு புக் ஐடி, திஸ் டாட் புக் நேம் இஸ் ஈக்குவல் டு புக் நேம்ன்றது கொடுத்துறோம் ரெஃபரன்ஸ். ஸோ திஸ் டாட் புக் ஐடி இஸ் ஈக்குவல் டு புக் ஐடி, அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகணும்ன்ற மாதிரி. திஸ் டாட் புக் நேம் இஸ் ஈக்குவல் டு புக் நேம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறோம், ஜஸ்ட் நத்திங் பட் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா உடனே நம்ம மேனுவலா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட கொடுத்துதான் ஆகணும். ஸோ யூஸ்வலி நம்ம பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கலன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும். அதுவே நீங்க பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது நம்ம தான் கொடுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்றது எப்பவுமே நம்ம கொடுத்துருக்கிற கிளாஸ் நேம் பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்மா. ஓகேவா? ஸோ இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னது? நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட்ன்றது ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வெரி சிம்பிளா என்ன பண்றோம், இந்த ப்ரோக்ராம் ஏரியா மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு சோர்ஸ் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே வேணும் ஜெனரேட் கொடுத்துட்டீங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இங்க ஜஸ்ட் சி ஹியர், இங்க கீழே பாருங்க புக்கோட ஐடி கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட், அதே விதமா புக்கோட நேம் கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட்ன்றது ஆட் ஆயிடுச்சு. பை திஸ் நம்ம புக்கோட கிளாஸ் ரிலேட்டட் கோட் எல்லாமே எழுதாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் மோர் கிளாஸ், தட் இஸ் லைப்ரரி கிளாஸ்ன்றது கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த லைப்ரரி கிளாஸ் உள்ளதான் இந்த புக்கோட ப்ராப்பர்ட்டி நீங்க டிஃபைன் பண்ணிட்டு எல்லாமே நீங்க பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. மீன்ஸ் நம்ம இங்க வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் இன்னொரு கிளாஸ்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன். ஸோ நம்ம இந்த செட்டர் இன்ஜெக்ஷன்ன்றது எங்க யூஸ் பண்றோம் ஜஸ்ட் பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், லைப்ரரி கிளாஸ்ன்றது கிரியேட் பண்றங்க இந்த சேம் பேக்கேஜ். ஸோ காம் டாட் ஸ்ப்ரிங் உள்ள திரும்பி நியூ கிளாஸ், அதோட நேம் கொடுங்க லைப்ரரி. ஸோ திரும்பி ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லைப்ரரி கிளாஸ் உள்ள இந்த புக்கோட ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ பிரைவேட் புக், அந்த புக்கோட ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இங்க இது வந்துட்டு என்னது புக்கோட ப்ராப்பர்ட்டி. அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த புக்குக்கு தேவைப்பட்டிருக்கிற கெட்டர் மெத்தட் அண்ட் செட்டர் மெத்தட் கூட ஜெனரேட் பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜெனரேட் பண்ணிடுங்க. ஸோ தட் கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட்ன்றது சாரி ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் XML ஃபைல். நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணுமா, XML ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த XML ஃபைல் உள்ளதான் நம்மளோட கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ ஸ்ப்ரிங் பீன் XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்டர் SRC main resources folder, not Java folder மா, இங்க resources folder தான். ஸோ resources folder உள்ள தான் நம்ம எப்பவுமே XML ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ XML ஃபைல் எங்க கிரியேட் பண்றீங்க, SRC main resources folderல கிரியேட் பண்றீங்க. உங்களோட நேம் XML கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா SRC main resources என்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் உள்ளதான் நம்ம XML ஃபைல் கிரியேட் பண்றோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ, இங்க XML இருக்காது, அதர்ல போயிட்டு இங்க XML ஃபோல்டர் உள்ள XML ஃபைல் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த பாப்அப் விண்டோல நீங்க ஃபைல் நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இருக்கும் இல்லைன்னா கொடுங்க, library.xml finish and கொடுத்துட்டு. ஸோ இந்த XMLக்கு தேவைப்பட்டிருக்கிற நம்ம டெம்ப்ளேட்ன்றது ஆட் பண்ணணும். ஸோ அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இல்ல மேம் இது எப்படி மேம் நம்ம உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள், இங்க நீங்க டைப் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஓகே ஸ்ப்ரிங் பீன் கான்ஃபிகரேஷன், ஸ்ப்ரிங் பீன் இந்த மாதிரி டைப் பண்ணுங்க, ஸ்ப்ரிங் பீன் XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் டெம்ப்ளேட் and டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு இங்க 40.xml ஸ்கீம் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அது ஓபன் பண்ணுங்க. அது உள்ளவே நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பீனோட
கான்ஃபிகரேஷன் XML டெம்ப்ளேட் இருக்கும். சிம்பிளா எதர் திஸ் ஆர் திஸ் சிம்பிளா காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட library.xml பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் அதுவே தான் நான் என்னோட இதுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அது காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? வெரி சிம்பிள். எப்பன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் டெம்ப்ளேட் தேவைப்பட்டிருக்கிறோம்னா ப்ரௌசர்ல அதுக்கு ரிலேட்டட் XML ஃபைல் சர்ச் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு லிங்க் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஸ்னிப்பெட் காப்பி பண்ணி உங்களோட XML ஃபைல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பீன்ஸ்னா நம்மளோட லைப்ரரி சம்பந்தப்பட்டிருக்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. அப்புறமா புக்குக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ஆப்ஜெக்ட் கூட நீங்க இந்த XML ஃபைல்லயே பண்றீங்க. ஸோ அது எல்லாமே பீன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட மெயின் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் நான் இங்க கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் கால்ட் லைப்ரரி கிளாஸ். இது ஸோ எப்பவுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எவ்ரிதிங் இஸ் அ பீன். ஸோ நான் பீன் உள்ள எல்லாமே பீன்ஸ் எல்லா பீன் வந்துட்டு இந்த பீன்ஸ் டேக்ஸோட தான் இருக்கணும். இந்த பீன்ஸ் டேக் தான் ரூட் டேக் ஃபார் திஸ் XML ஃபைல். ஸோ இந்த பீன் டேக் உள்ள இந்த நீங்க ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே டிஃபைன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கிளாஸ் என்ன கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? com.spring பேக்கேஜ்ல இருக்கிற லைப்ரரி கிளாஸுக்கு தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. சோ திஸ் லைப்ரரி கிளாஸ் எங்க இருக்குது? com.springல. சோ அந்த கிளாஸுக்கு நீங்க எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க? id is equal to lib. உங்களோட இஷ்டம் ஆப்ஜெக்ட் நேம் எது வேணா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மளோட லைப்ரரி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்ன்றது கிரியேட் ஆச்சு. இந்த லைப்ரரியில நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? புக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ டிஃபைன் இன் திஸ் பீன் only. சோ ப்ராப்பர்ட்டி கொடுங்க. ப்ராப்பர்ட்டி என்ன நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? ஜஸ்ட் செக் பண்ணுங்க. லைப்ரரி உள்ள ப்ராப்பர்ட்டியோட நேம் புக்னு கொடுத்துருக்கீங்க. சோ ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டீங்க. சோ அடுத்தது இந்த புக் உள்ள நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா இந்த புக் ப்ராப்பர்ட்டி எதிருது இந்த லைப்ரரி இருக்கிற புக் ப்ராப்பர்ட்டி எந்த கிளாஸ் இது? இந்த கிளாஸ் இது. சோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கணும். அடுத்தது இந்த புக்கு கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. சோ இந்த சேம் XML ஃபைல்ல ப்ராப்பர்ட்டி நேம் புக் கொடுத்துட்ட உடனே இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள you are going to define bean class again in order to create an object for the class bean book class. So class is equal to அந்த book class எங்க இருக்கு? com.spring.book. இந்த book classக்கு நீங்க capital B இருக்கிற cases are very much important. So இந்த கிளாஸுக்கு தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. id is equal to book பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க. So next அடுத்த ஸ்டெப் what you have to define here. So இந்த புக்ல இருக்கிற இந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ்ன்றது பாஸ் பண்ண போறீங்க. எப்படி பாஸ் பண்றீங்க? using a tags called constructor arg அன்னிட்டு இதுல உள்ள நீங்க வேல்யூஸ்ன்றது பாஸ் பண்ண போறீங்க. சோ கன்ஸ்ட்ரக்டர் ஆர்கன் கொடுத்துட்டு attribute என்னது? வேல்யூ is equal to first வந்துட்டு புக்கோட ஐடி. சோ நான் 101 கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடுறேன். செல்ஃப் க்ளோசிங் டேக். சோ திரும்பி காப்பி பண்ணிக்கோங்க. திரும்பி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க இன்னொரு வேல்யூ எதுக்காக? புக்கோட நேம். சோ நான் இங்க என்ன பண்றேன்னா learn spring என்ற புக் நேம் கொடுத்துட்டேன். சோ இப்போ நம்ம லைப்ரரி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நேம் கொடுத்துட்டு அந்த புக்ல இருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கூட கன்ஸ்ட்ரக்டர் ஆர்க் மூலமா டிஃபைன் பண்ணி ஆச்சு. இப்போ நம்ம இங்க வந்துட்டு நம்மளோட புக்கோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இந்த லைப்ரரி உள்ளது மீன்ஸ் இந்த லைப்ரரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிற பீன்ல உள்ளதா எழுதிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி எழுதக்கூடாது. பிகாஸ் நீங்க இந்த புக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லைப்ரரி உள்ள எழுதிருக்கிறதுனால ஒரு இந்த லைப்ரரி கிளாஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்றதுக்கு ஆகும். நீங்க if you want to use in some other classes also அப்போ நீங்க இந்த பீன் உள்ள எழுதக்கூடாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த புக்கோட ஆப்ஜெக்ட் பீன் அவுட் ஆஃப் திஸ் லைப்ரரி எழுத போறீங்க. மீன்ஸ் இந்த பீனுக்கு அவுட்ல எழுதுறீங்க. சோ எழுதிட்டீங்கன்னா நீங்க இந்த புக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க இது வெளியே எழுதிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டின்றது செல்ஃப் க்ளோசிங் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு ரெஃபரன்ஸ்? இந்த புக்குக்கு தான் ரெஃபரன்ஸ். சோ ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துடுறீங்க.
ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் மல்டிபிள் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவுட் ஆஃப் த பீன் எழுதுறீங்க. ஸோ இப்போ ஒன் மோர் திங் என்ன ஆகுதுன்னா, ஒரு லைப்ரரியில ஒரு புக் மட்டுமே இருக்குமா, மல்டிபிள் புக்ஸ் இருக்குமா? மல்டிபிள் புக்ஸ் இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரே புக் டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணாம குரூப் ஆஃப் புக்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த லைப்ரரி கிளாஸ்ல இங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக ஐ அம் கோயிங் டு சேஞ்ச் இன்டு த லிஸ்ட். ஸோ அப்ப நம்ம இங்க என்ன பண்றீங்க, லிஸ்டா நீங்க டைப் காஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்க ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துறேன், புக்ஸ் கொடுத்துறேன். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்றோமோ கம்பல்சரி இந்த கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட்ன்றது கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்காக சம் அதர் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம். பட் இங்க கம்பல்சரி நம்ம இது சேஞ்ச் பண்ணணும். when you are changing the property as the data டைப்பா சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணணும், அடுத்தது அந்த வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணும்போது கூட சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் கொடுத்துட்டு சோர்ஸ் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அண்ட் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் ஜெனரேட் கொடுத்தாச்சு. இங்க நம்மளுக்கு எரர் மாதிரி வருது. எதுக்காகனா நம்ம இந்த லிஸ்ட்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் எரர்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. சோ ஒன்ஸ் நீங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஸ்டோர் பண்ணன்றதுக்காக நம்மளோட library.xml ஒரு புக் டீடைல்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்துட்டு இதே காப்பி பண்ணிக்கிட்டு மல்டிபிள் புக்ஸா நீங்க பீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ இங்க நான் ஒரு இந்த கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் புக் 1 கொடுத்துட்டேன். அதே விதமா இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிட்டு சேம் கிளாஸுக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் புக் 2 கொடுத்துட்டு இதுல அந்த புக் 2 ஓட டீடைல்ஸ். சோ 102 as a book id. ஓகே, learn angular என்ற one more book name. சோ அதே விதமா one more object create பண்றேன் with the same template of bean. சோ இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு book 3, இன்னொரு புக்கோட ஐடி வந்துட்டு 103, அடுத்த புக் நேம் வந்துட்டு learn hibernate இன்னொன்னு கொடுத்துட்டேன். சோ டோட்டலா 3 புக்ஸ் கொடுத்துட்டேன். நீங்க இங்க ப்ராப்பர்ட்டில ரெஃபரன்ஸ்ன்றது only one புக்குக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம கிட்ட லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன பண்றோம்னா, you are going to remove this one. ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உள்ள லிஸ்ட் டேக் கிரியேட் பண்ணி இந்த லிஸ்ட் டேக் உள்ள ரெஃபரன்சஸ் எத்தனை பீன்ஸ் இருக்கோ அத்தனை பீன்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் டேக் கிரியேட் பண்ணி அந்த பீன் உள்ள எவ்ரி ஆப்ஜெக்ட்ன்றது ஆட் பண்ணிடுறீங்க. சோ ரெஃபரன்ஸ் bean is equal to ஃபர்ஸ்ட் புக் நேம் என்ன, புக் ஐடி என்னது புக் 1 அப்படிட்டு. சோ அதே விதமா ரிமைனிங் பீன்ஸ் கூட ரெஃபரன்ஸா கொடுத்துறீங்க. சோ பேஸ்ட், திரும்பி பேஸ்ட். சோ செகண்ட் புக்கோட ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க, தேர்ட் புக் ரெஃபரன்ஸ் கூட கொடுத்தாச்சு. சோ ஒன்ஸ் எல்லா கோட் முடிச்சிட்ட அப்புறமா எல்லா ஃபைல்ஸ் சேவ் பண்ணிடுங்க. பை திஸ் நம்மளோட XML ஃபைல்ன்றது கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், you need to create the test file. சோ லாஸ்ட் ஃபைல் நம்ம என்ன கிரியேட் பண்ணணுமா, லாஸ்ட் ஃபைல் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். இதுல தான் நம்ம ஆட் பண்ணிருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை ஆக்சஸ் பண்ண போறோம். சோ இந்த லைப்ரரி டெஸ்ட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல கோடிங் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க. சோ எங்க கிரியேட் பண்றீங்க, நம்மளோட பேக்கேஜ் com.springல தான் கிரியேட் பண்றீங்க. மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ கிளாஸ். சோ அதோட நேம் library test. சோ இப்போ நம்ம இது மெயின் ஃபைல். சோ அதுக்காக மெயின் மெத்தட் கிளிக் பண்ணிக்கிட்டு finish கொடுத்துறோம். சோ இப்போ இதுல உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த XML ஃபைல்ல இருக்கிற டேட்டா எல்லாமே லோட் பண்ணிக்கணும். சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு application context. context is equal to new class path XML application context. இதுல உள்ள அந்த எந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருந்து நீங்க லோட் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் XML ஃபைல்ன்றது இங்க கொடுத்துறீங்க. library.xml அப்படிட்டு கொடுத்துட்டீங்க. சோ இங்க நம்மளோட லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். சோ இங்க நீங்க வரலன்னப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷார்ட்கட் எதர் நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு ரிலேட்டட் பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளா யூஸ் தீஸ் கீஸ். என்ன கீஸ், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஓ என்ற பட்டன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல இருக்கிற பேக்கேஜ் மீன்ஸ் இன்டர்ஃபேஸஸா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக்கேஜஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் பண்ணுங்க பட்டன்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓன்னு கொடுத்துட்ட உடனே இந்த 2 திங்ஸ்க்கு எங்களுக்கு பேக்கேஜஸ்ன்றது ஆட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்மளோட ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் கண்டெக்ஸ்ட் தான் வந்துட்டு இருக்கிறது.
So next நீங்க லோட் பண்ணிட்டீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? You need to get the bean. So எப்படி get பண்றீங்க? Just create an object for the library class. Library lib is equal to context dot get bean. ஓகேவா? get bean. எந்த இதுல இருக்கிறது lib ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது தான் lib பண்ணிட்டு கொடுத்துறீங்க. So எங்க இது கொடுத்திருக்கீங்கன்னா lib இந்த XML ஃபைல்ல. So this one you are giving. From this you are just going to access all the details what are present in this XML file. So இது கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது டைப் காஸ்ட் பண்ணணும் to the library. So add cast to library. So once இது ஆட் பண்ண அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? You need to invoke the book details. Book details எல்லாமே நம்ம கெட் பண்ணிக்கணும் from this library. So அது வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் மாதிரி. ஸோ புக், ஸோ வேரியபிள் வந்துட்டு புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், என்ன யூஸ் பண்றீங்க, lib டாட் கெட் புக்ஸ் கொடுத்துடுறீங்க. ஸோ தட் நம்ம கிட்ட இருக்கிற லைப்ரரி உள்ள இருக்கிற எல்லா புக்கோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த புக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஸ்டோர் ஆன அப்புறமா நம்ம லிஸ்ட் ஆஃப் புக்ஸ்ன்றது ஒரே வாட்டி ஆக்சஸ் பண்றதுக்காகாது. இட் ஷுட் பி ஆக்சஸ்டு ஒன் பை ஒன். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஃபார் லூப். ஸோ என்ன நீங்க என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லா புக் டீடைல்ஸ் ரீட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க லிஸ்ட்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணிடுங்க. லேட்டர் ஆன் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் புக் பி வேரியபிள். நீங்க இங்க எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேரியபிள் பி கோலன் எந்த புக்ல இருந்து எந்த வேரியபிள் இந்த வருது, இந்த புக்ஸ் வேரியபிள் இருந்தா வருது. அந்த புக்ஸோட வேரியபிள் இந்த வர டேட்டா இதுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ சிஸ் அவுட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா பி என்ற வேரியபிள் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் சேவ் பண்ணிட்டு now try to run this file. So run option click பண்ண உடனே நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். சம்திங் எரர். ஸோ இங்க நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்னன்னு கொடுக்கணும்னா புக்ஸ் கொடுக்கணும். எதுக்காகனா நம்ம லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ப்ராப்பர்ட்டி நேம் புக்ஸ் சேவ் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம இங்க ப்ராப்பர்ட்டி நேம்ன்றது புக்ஸா சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அப்போ ஒரே ஒரு புக் டீடைல்ஸ் எழுதிருக்கிறதுனால நம்ம இங்க லைப்ரரியில ப்ராப்பர்ட்டி நேம் புக்னு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஆட் பண்ணிட்டு சேஞ்ச் அப்டேட் பண்ணப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லிப்ல ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் ஈக்குவல் டு புக்ஸ்ன்றது அப்டேட் பண்ணல. ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், லிப் லைப்ரரி டெஸ்ட்ன்றது திரும்பி ரன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு என்ன வருது, புக்கோட டீடைல்ஸ் வருது. ஆனா அது எப்படி வருதுன்னா அட்ரஸஸ் வருது, ஆப்ஜெக்ட் மாதிரி வருது. பிகாஸ் நம்ம இந்த புக் டாட் ஜாவால இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இங்க மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. பப்ளிக் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு எந்த ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் புக் ஐடி. அது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வரணும், மீன்ஸ் வேல்யூஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக புக் ஐடி ப்ராப்பர்ட்டி நேம். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னது, புக்கோட நேம். ஸோ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது ஆட் பண்ணிட்டு அப்புறமா இந்த ஃபைல் சேவ் பண்ணி திரும்பி அந்த லைப்ரரி டெஸ்ட்ன்றதை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ண உடனே நம்மளோட XML ஃபைல்ல நம்ம புக்கோட டீடைல்ஸ் என்ன ஆட் பண்ணிருக்கிறோம், 101 லேர்ன் ஸ்ப்ரிங் இது ஒரு புக் டீடைல்ஸ். இன்னொன்று வந்துட்டு 102 லேர்ன் ஆங்குலர் இன்னொரு புக் டீடைல்ஸ். தேர்ட் புக் டீடைல்ஸ் 103 லேர்ன் ஹைபர்நெட். ஸோ அந்த புக் டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி மீன்ஸ் கெட் பண்ணிக்கிட்டு இந்த வேரியபிள் மீன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் த டீடைல்ஸ். ஓகே, பீனோட டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கிட்டு யூ ஆர் ஆக்சஸிங் தோஸ் வேல்யூஸ் அண்ட் பிரிண்டிங் இட் ஹியர். ஸோ பாத்தீங்கன்னா 3 புக் டீடைல்ஸ் இங்க வந்திருக்கு. ஸோ நம்ம எரர் எதனா வந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை. அது எரர் என்ன பண்ணிருக்கிறோம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு ஜஸ்ட் அது ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? So this is how you can create an application using one of the module of Spring Framework, that is Spring Bean module. Is understand Achama clear? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.